ஆமா, ஏன் டாக்டருக்கு இந்த வேலை அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த துறையிலையும் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. எவ்வளவோ பிரச்சனை இருக்குல்ல. நம்மளாட்ட ஒருத்தர் என்ன தானே சரி பண்ண முடியும். அடுத்த தலைமுறையை நம்ம இப்படி விட்டுட்டு போகலாமா? நல்ல ஒரு அமைச்சு கொடுக்கணும்ல. நம்ம ஏன் பேர பிள்ளைங்களும் இந்த ஊர்ல தானே இருக்க போகுது. அதை எப்படி விட்டு போறது? இப்படி நெருக்கடியா? அதுக்குதான் விவசாயத்தை காப்பாற்றுவோம். நெல்லுக்கு உரிய விலை 3500 ஒரு குவிண்டாலுக்கு. மாதிரி மழையில நினைக்காம பாதுகாக்கிறதுக்கு அறுவடை இயந்திரங்கள், நெல் உலர்த்தும் இயந்திரங்கள். ஏன்னா டாக்டர் இதெல்லாம் பேசுறாரு பாக்குறீங்களா? எல்லாம் சீமான் தயார் பண்ணிட்டாரு எங்களை. அதனால எல்லா அக்கு வேற ஆணி வேற அழைச்சி வச்சிருக்கிறோம். எல்லா பிரச்சனைக்கும் நாங்க திட்டம் வச்சிருக்கிறோம். ஒரு வாய்ப்பு மட்டும் கொடுத்து பாருங்க. விவசாயி. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டுனா அப்புறம் எல்லாம் தயாரா தான் இருக்கணும். நாளைக்கு ஒரு புயல் வெள்ளம் வருது, அப்ப வராம இருக்க முடியுமா? ஒரு வறட்சி வருது, இப்ப பழகிக்கணும்ல. பழகிக்கணும்ல. அதுக்கு வாக்கு இந்த இடத்துல எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. தேர்தல் நிக்கிறேன் கேள்விப்பட்டிருப்பீங்க. சீமான் கட்சி சார்பா எனக்கு விவசாய சின்னத்துல போடுங்க, வாய்ப்பு கொடுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா இருக்கணும் அதே மாதிரி அரசியல் கவனமா அந்த சின்னத்தை மறந்துடாது. விவசாய சின்னம் மறந்துடாது. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. டாக்டருக்கு ஏன் அரசியல் நினைச்சுக்காதீங்க. அதுல செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்கு. இன்னைக்கு நாட்டுல சூழ்நிலை உங்களுக்கு தெரியும். அடுத்த தலைமுறைக்கான ஒரு நல்ல தமிழ்நாட்டை நம்ம விட்டுட்டு போகணும். அப்படியே அவங்கள பரிதவை கூட்டு போக முடியாது நம்ம. அதுக்காக தான் நான் இவ்வளவு சிரமப்பட்டதுல இருக்கிறேன். எனக்கு ஆதரவு கொடுத்து வலிமை சேர்த்தீங்கன்னா நல்லது பண்ணலாம். நன்றி. விவசாயத்தை மறந்துடாதீங்க. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. இந்த ஏற்கலப்பை விவசாயி தான் இருக்கும். உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். வாய்ப்பு கொடுங்க. விவசாயி இல்ல இப்பதான் கடையில குடிச்சுதான். எல்லாம் வெயில தாங்க முடியல, குளிர்பானம் குடிச்சாச்சு. ஆமா. ஓ சரி சரி. வணக்கம் சார். விவசாய சின்னத்துல போட்டுருங்கம்மா, மறந்துடாதீங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம். பொது வாழ்க்கைன்னு வந்துட்டுனா அப்புறம் எல்லாம் தயாரா தான் இருக்கணும். நாளைக்கு ஒரு புயல் வெள்ளம் வருது, அப்ப வராம இருக்க முடியுமா? ஒரு வறட்சி வருது, இப்ப பழகிக்கணும்ல. பழகிக்கணும்ல. அதுக்கு வாக்கு கேட்கறலையே. சீமான் தான் சொன்னாரு, ஐயா இறங்க ரோட்ல, வீடு வீடா போய் பாருங்க, மக்களை சந்திங்க, அப்பதான் மக்கள் நிலைமை உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொன்னாரு. அவர் சொன்னதான் நான் செய்யறேன். வாய்ப்பு கொடுங்க, நல்லது செய்வோம். நன்றி. அப்படி இல்ல, பொது வேலைன்னு வந்துட்டா மக்களோட மக்களா நிக்கணும். நாங்க வந்து ஏசிக்கார அரசியல்வாதி கிடையாது. நிப்போம். மருத்துவரா மட்டும் இல்ல, நாளைக்கு ஊர்ல ஒரு பிரச்சனை நான் வந்து நிப்பேன். மருத்துவத்தை விட்டுருவேன் நினைச்சுக்காதீங்க. காலையில அரசியல் ஒதுக்கிடுவேன், 2ல இருந்து 9 வரைக்கும் நோயாளிகளை பார்ப்பேன். அதை விட்டுற மாட்டேன். அதனால எனக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி போயிட்டு வாங்க. விவசாய சின்னம். நன்றி. சரி சரி போட்டுருங்க. அது போதும். வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன். கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப தேர்தல் நிக்கிறேன், அதுக்காக ஓட்டு கேட்டு உங்க வீட்டுக்கு வந்திருக்கிறோம். வணக்கம்மா, நான் டாக்டர் பாரதி செல்வன். தேர்தல் வருது இல்ல, எம்எல்ஏ, அதுல சீமான் நாம் தமிழர் கட்சி சார்பா நிக்கிறேன். எனக்கு விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. உண்மையா நேர்மையா இருப்போம், நல்லது செய்வோம். இந்த தடவை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா எல்லாரும் வாய்ப்பு கொடுத்துருப்பீங்க, எங்களுக்கு கொடுத்து பார்த்தா தானே. அப்ப சரி, நன்றி, வணக்கம். இருங்க, அதனால ஒண்ணும் இல்ல, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. ஐயோ, ஏன் மெதுவா மெதுவா உளுந்துடாதீங்க. சரி 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 சரி. நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு ரொம்ப உற்சாகமா இருக்கு. நன்றிங்கம்மா, ரொம்ப மகிழ்ச்சி. எங்களுக்கு இன்னும் வேலை பார்க்கறதுக்கு தைரியமா இருக்கு, உற்சாகமா இருக்கு. நீங்க கொடுக்கிற ஆதரவு. எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. நன்றி. நாங்க உண்மையா நேர்மையா இருப்போம், நல்ல தேர்தல் நிக்கிறேன், அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறோம்.
இந்த விவசாய சின்னத்துல ஓட்டு போடுங்க. சரிங்க. ஒரு வாய்ப்பு கொடுங்க, உண்மையா நேர்மையா சரி, இருப்போம். சரி. வணக்கம்மா. மறந்துட வேண்டாம், மறந்துட வேண்டாம். விவசாய சின்னத்துல போடுங்க. ஆமா. நன்றி. ஞாபகம் வச்சுங்க. பார்ப்போம். தேர்தலுக்கு பிறகு நான் சொல்றேன். இப்போதைக்கு பகல்ல பார்த்துட்டு இருக்கிறேன். தேர்தலுக்கு பிறகு இப்படி மாத்திக்குவேன். ஏன்னா நம்மள வந்து ஓட்டு போடுறவங்களுக்கு நம்ம உண்மையா இருக்கணும்ல. இந்த வாட்டி ஓட்டு மாத்துறதுதான். மாத்திருங்க, எல்லாத்தையும் மாத்துவோம். செல்வன், அடையாளம் தெரியுதா? இப்ப தேர்தல்ல நிக்கிறேன், அதுக்காக ஓட்டு கேட்டு வந்திருக்கிறேன். கொடுத்துட்டீங்களா? விவசாய சின்னம் இந்த படம் தான் இது. இந்த ஏற்கலப்பை விவசாயம் இருக்கும். எனக்கு ஓட்டு போடுங்க. வீட்டில் எல்லாரும் போட சொல்லுங்க. நான் எப்படி டாக்டரா உண்மையா இருக்கணும், அதே மாதிரி அரசியலும் இருப்பேன். நல்லது செய்வோம். வாய்ப்பு கொடுங்க. சரியா?